சென்னை மண்டலத்தில் உள்ள 37 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு 32 தொகுதியிலும் அதிமுகவிற்கு 5 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது. டெல்டா மண்டலத்தில் உள்ள 35 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு 21 தொகுதியிலும் அதிமுகவிற்கு 12 தொகுதியிலும் தவேகாவிற்கு 2 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது. கொங்கு மண்டலத்தில் உள்ள 61 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு 14 தொகுதியிலும் அதிமுகவிற்கு 47 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது. வடக்கு மண்டலத்தில் உள்ள 43 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு 15 தொகுதியிலும் அதிமுகவிற்கு 23 தொகுதியிலும் தவேகாவிற்கு 5 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது. தெற்கு மண்டலத்தில் உள்ள 58 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு 39 தொகுதியிலும் அதிமுகவிற்கு 18 தொகுதியிலும் தவேகாவிற்கு 1 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது. மொத்தம் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு 121 தொகுதியிலும் அதிமுகவிற்கு 105 தொகுதியிலும் தவேகாவிற்கு 8 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ளது.